2 வாழைத்தார் வேணும்னு கடைக்காரங்க கேட்டிருந்தாங்க. சரி பிஞ்சக்காட்டுக்கு போயிட்டு 2 வெட்டிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, போற வழியிலே தேங்காய் கிடக்கு. பொறுப்பா அத எடுத்துட்டு போயில எங்க அம்மா அங்க எதுக்கு எடுத்துட்டு போற? இங்கிட்டு தானே போவோம். இங்கேயே போட்டு வந்துட்டாங்க. சரி நம்ம வாழைக்காய் இருக்கான்னு பார்க்கலான்னு போனா, அங்கேயும் கொஞ்சம் தேங்காய் கிடந்துச்சுங்க. சரி அதையாவது பொறுப்பா வேலை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கூடையில போட்டுட்டு, நான் நிமிர்ந்து பார்த்தா நான் வச்ச பப்பாளி மரம் இவ்வளோ பெருசா முளைச்சிருக்கு. சரி வா டாமி அப்படின்னு சொல்லி டாமிய கூட்டிட்டு போய் இங்கே தானே ஒரு வாழைத்தார் பார்த்தா காணோமே காணோம் அப்படின்னு பார்த்தா யாரோ வாழைத்தாரை வெட்டிட்டு வாழைக்கட்டையை வெட்டி போட்டிருக்காங்கங்க. 2 நாளைக்கு வயலுக்கு வரலைன்னா வயல்காரங்களுக்கே எதுவும் இல்லாமல் காலி பண்ணிடுவாங்க போலங்க. நான் இதை பார்த்துட்டு இருக்கையில எங்கள் அம்மா ஒரு வாழைத்தாரை கண்டுபிடிச்சி வாழைக்கட்டையை போட்டு இழுன்னு இழுத்துட்டு இருந்தாங்க. இழுத்த வேகத்தில் அருவா வாங்கி 2 வெட்டில வெட்டி கீழே சாய்ச்சிட்டாங்கங்க. அதே மாதிரி 2 தாரை வெட்டிட்டு நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வாழைத்தாரை தூக்கிக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காயை பத்திரமா எடுத்துட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அதையும் புள்ளட்டிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள எங்க அம்மா இன்னொரு தாரை வெட்டி வச்சுட்டாங்க. அதையும் தூக்கிக்கிட்டு ஒரு தேங்காயை அருவாயில கொத்திக்கிட்டு புல்லட்டை நோக்கி வந்தா தேங்காய் கீழே விழுந்துருச்சு. அதையும் புல்லட் சாயாம கஷ்டப்பட்டு அருவாலையே கொத்திக்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வந்தோங்க.